எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். ஆனா இது பொது மேடையில் பேசக்கூடிய அளவுக்கான அது பேச்சு கிடையாது. ஒரு அதிகார பலத்தில் மேல உட்காந்துட்டோம் முதலமைச்சர் என்ற ஒரு அந்தஸ்துக்கு அவர் ரெஸ்பான்ஸ் இல்லாம ஒரு சினிமா பட பாணியிலே பேசுறது நல்லா தெரியுது. அடுத்து லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்லை, ஒரு பைசா ஊழல் இல்லை. ஆக்சுவலாக எனக்கே ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜஸ்ட் ஒரு பத்திரப்பதிவுக்கு வீட்டுக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து பண்ண போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 1 or 2 days வந்து டிலே ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஒரே நாளில் முடிஞ்சிருது. They have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்குது பாருங்க. காவல்துறையினர் அந்த டைம்லேயே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டை இவங்க மறுப்பு தெரிவித்து ஏதாவது அறிக்கை கொடுத்தாங்களா? எதுவுமே கிடையாது. அவங்க அப்போயே சொன்னாங்க, நாங்கள் 50 மீட்டருக்கு முன்னாடியே நிற்க சொன்னோம், நிற்க மாட்டேன்னு அடம் பிடிச்சி எங்களுக்கு மைக்கு மற்ற விஷயங்கள்லாம் எங்களுக்கு எடுக்காது அப்படின்னு சொல்லி தான் போனாங்க. அப்போ மாற்று அறிக்கை கொடுத்துருக்கலாமே, அன்றைக்கே மாற்று அறிக்கை கொடுத்துருக்கலாமே. அவங்க காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய எந்த செயலுமே சரிப்பட்டு வராது. இது சொல்கிறது அப்புறம் பொய்யே தான் சொல்கிறாங்க, முன்னாடியே இல்லை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். விஜய் அவர்கள் நேற்று கரூர்ல பேசும்போது கரூர் நிகழ்வுக்கு காரணம் வந்து அன்னைக்கு இருந்த காவல்துறை தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேற்று அவங்க சொன்னது வந்து கரூர் விஷயம் வந்து அந்த 40 குடும்பம் இறந்துச்சுல்ல, அதுல வந்து சார் நேற்று இத்தனை பேருக்கு கவர்மெண்ட் ஒர்க் வேலை கொடுத்துருக்காருல்ல, அந்த வேலை கொடுத்தது வந்து எங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா அந்த மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சுருக்காரு. அது உயிர் இழந்தவங்க தானே, அவங்க நல்லது செஞ்சுருக்காரு சார். அதனால் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்றும் எதுவுமே இல்லை, அவர் நல்லபடியாக தான் எல்லாமே செஞ்சுக்கிருக்காப்புல, நல்லதாக தான் செஞ்சுக்கிருக்காப்புல. மக்களுக்கு இந்த 31 பேர்த்துக்கு வந்து நல்லது தான் பண்ணிக்கிருக்காப்புல. எந்த ஒரு இதெல்லாம் பண்ணலாம் கிடையாது. அன்னைக்கு வந்து அவங்க 10 போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க, இன்னைக்கு 6000 போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எப்படி நடக்க முடியுது? அந்த கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்கலாமே, அந்த கவர்மெண்ட் பண்ணவே இல்லையே. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நேற்று அவர் போகிறதுக்கே வந்து பல தடைகள் இருந்துச்சு. ஸோ அதையும் தாண்டி வந்து அவர் சிஎம்மாக போயிருக்காரு. ஸோ வந்து அதிகாரத்தில் இல்லை, இப்போ வந்து அதிகார துணிச்சலோட போயிருக்காரு. அப்படின்றப்ப வந்து அவருடைய அதிகாரத்தை காட்டுது. பட் ஆனால் அங்கே போனது ஒரு நல்ல விஷயம் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 32 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குது, அஃபிஷியலான தகவல். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில எதிர்ப்புகள் இருக்குது, அரசியல் சார்ந்த விஷயங்கள். ஏன்னா படித்தவங்களுக்கு வந்து இங்கே வேலை இல்லாமல் இருக்குது, ஸோ அவங்க வந்து இலவசமாக வேலை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து பொதுமக்கள் சில பேர் முன் வைக்கிறாங்க. அது ஒரு சைடு பார்த்தா தவறுதலாகவும் இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவங்க வந்து வீட்டில் ஒரு நபர் இழந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. பட் அதை வந்து அரசு வந்து முறையாக ஆய்வறிக்கை செஞ்சு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அது வந்து தவறு இல்லைன்னு தான் நான் என்னுடைய கருத்தை நான் ஒரு இளைஞனாக சொல்கிறேன். ஏன்னா வந்து இப்போ வந்து எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு நபர் தான் வந்து ரொம்ப ரேராக படிச்சிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படின்றப்ப வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்குது. அது வந்து இளைஞரோட கருத்தாக இப்போ இருக்குது. ஸோ அப்படின்றப்ப ஒரு சைடு நல்லதாக இருக்குது, ஒரு சைடு தவறுதலாக தான் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப நம்ம நடுநிலைத்தன்மையை யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அதனால் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ரிசல்ட் என்னாலே சொல்ல முடியல, இது சரியா தவறு அப்படின்ற கருத்து. குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுக்கு தகுந்த ஆதாரங்கள் கிடையாது. ஆனால் திமுக மேலே வச்ச குற்றச்சாட்டுகள் அனைத்துமே பொய் தான். இதை எதை வச்சு சொல்கிறோம்னா, அப்போவே அவங்க மற்றொரு அதிகப்படியான அவங்களோட அதிகாரம் இருக்கும்போது கையாண்டுருந்தாங்க, எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க உள்ளே தான் போயிருந்துருக்கணும். இந்த பிரச்சனைகளில் வந்து இதே மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு தமிழ்நாட்டில். ஏற்கனவே ஜெயலலிதா கோயிலுக்கு போன இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க, ஒரு பள்ளி தீப்பிடிச்சு இறந்ததில் நிறைய பேர் இருந்தாங்க, ஒரு ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி நடத்துறதுல நிறைய பேர் இருந்தாங்க. இதுக்கு அதிகாரத்தில் உள்ளவங்கள கைது பண்ணணும்னு நினச்சோம்னா, அதில் பொதுவான பெரிய மனிதர்களை கைது பண்ணி நினச்சோம்னா கண்டிப்பான பின்விளைவுகள் நிறையா வரும். அதனால அந்த அரசு தவிர்த்தாங்க. இதனால தமிழகத்துக்கு இவங்க திமுக மேலே குற்றச்சாட்டுறது மிகப்பெரிய பொய் சார். நமக்கு வந்து நம்ம மீடியாவை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எதுனாலும். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு தான் தெரிஞ்சிச்சு. பட் அவரோட கருத்தை அவர் நேற்று சொன்னார் நியூஸில். அதை பார்த்த பிறகு
நமக்கு ஒரு ஐடியா இப்படி நடந்திருக்கும் போல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அவ்வளோதான் சார். காவல்துறையும் பொதுவாக சொல்ல முடியாது, அது இயல்பு மக்களால் தான். ஒரு ரசிகர்னு ஒரு வரம்பல கூட்டம் வரத்தான் செய்யும். பந்தோபஸ்து கொடுத்துருக்கணும், போமான பந்தோபஸ்து கொடுக்கல, இடவசதி கரெக்டான இடவசதி கொடுக்காத மெயின் காரணம் அவங்க தான். இவ்வளோ கூட்டம் வரந்து அவங்க முதலே ப்ரொடக்ஷன் நிறைய இறக்கிற ஆளு போலீஸ் நிப்பாட்டியிருந்தால் அவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. இப்போ அதான் முழுக்க காரணம். அது போலீஸும் சொல்ல முடியாது, விஜயும் அவரையும் சொல்ல முடியாது, முதலமைச்சரும் சொல்ல முடியாது, மக்களும் காரணம் தான். அதுக்கு யாருக்கும் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. இப்ப அந்த வேலை கொடுத்ததே வந்து தவறுன்னு பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் அது சொல்றாங்க. தவறுன்னு சொல்லக்கூடாது. இது மத்தவங்களுக்கு ஒரு முன் உதாரணமா, அது தவறான முன் உதாரணமா போயிடும் அப்படின்றதுக்காக அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்ல சார், அது எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது சார். அது வந்து உயிர் இழந்திருக்காங்கல்ல, அந்த குடும்பத்துக்கு வந்து அவர் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா அந்த அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க சாப்பிடணும்ல. அதுக்கு அவங்களுக்கு நஷ்ட ஈடுலாம் முன்கூட்டியே கொடுத்துட்டாங்கல்ல, அரசாங்கமா அறிவிச்சாங்க. நஷ்டஈடு கொடுத்தாலும் பத்தாது சார், அவங்க உயிருக்கு ஈடாகாது. அவங்க ஃபேமிலிக்கு நம்ம எவ்வளவு செஞ்சாலும் போதாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தீர்ப்பு அதுதான். அதெல்லாம் தப்பானது தானே. என்னண்ணே, ஒரு ஒரு ஏழை வெளியேப்பட்டவங்களுக்கு ஒரு உதவி பண்றதுக்கு ஒரு மகனை இழந்து, ஒரு தங்கச்சியை இழந்து, ஒரு குழந்தையை இழந்து இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு என்னண்ணே 10 லட்சம் இது கள்ளச்சாராயம் குடிச்சது 10 லட்ச ரூபா நீங்க கொடுக்குறீங்க. அது என்ன தியாகியா அவரு? ஒரு உயிரை இழந்திருக்கான் ஒரு இடத்துல போய் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறாருன்னா இது பெரிய நல்ல விஷயம் தானங்க. இதெல்லாம் இது குற்றச்சாட்டுலாம் இதெல்லாம் வைக்கவே முடியாது. அவங்க பேசுகிற தரப்புலாம் வந்து தப்பான தரப்பு தான். அவங்களோட கண்காணிப்பு எல்லாமே தப்பானது தான், புரட்டானது தான். அதெல்லாம் ஒன்றுமே இதில் வந்து சதி இதுன்றதெல்லாம் கிடையாது. மக்களுக்காண்டி ஒரு நல்லதை பண்ணுறாப்புல. இனிமே ஆட்சி பண்ணுற இந்த 55 நாளில் எவ்வளவு பெரிய இது பண்ணுறாப்புலன்னா இன்னும் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ள வேற மாதிரி ஆயிரும். தமிழ்நாடே வேற மாதிரி ஆயிரும். அவ்வளவுதான், எதுவுமே பண்ணவே முடியாது. மக்கள் பக்தியில வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு நல்ல இது இருக்கு, அவ்வளவுதான். உண்மையிலே நாளைக்கு தலைவரான முன் உதாரணமாக தான் ஆகுது. ஏன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது நீதிபதி எதை பார்த்து கொடுப்பாங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்ற விஷயத்தை பற்றி தான் சொல்லுவாங்க. இது ஒரு தரப்பு கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும்போது அப்போ படிச்சுட்டு வேலை இல்லாமல் கிடக்கிற மாணவர்களுக்கு சரியா அதுக்குண்டான பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்காம போயிடும். அவங்களோட ஆசைகள் பூராமே மண்ணில் அள்ளி போட்ட மாதிரி ஆயிரும். இது வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. 41 பேருக்கு அவங்க கட்சியிலேருந்து என்ன வேணாலும் செய்யட்டும். தமிழக மக்கள் மொத்தமாக எல்லா பேரும் இருக்காங்களா, அத்தனை பேர் இளைஞர்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாமே வேஸ்ட்டாக போகுதுல்ல. அது அரசாங்கம் நல்லா கவனிக்கணும். 32 பேர் இறந்துருக்காங்க, வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது. இது வந்து ஒரு எதார்த்தமாக நடந்தது தானே, எதிர்பாராத விதமாக நடந்தது. ஸோ அப்படின்றப்ப வந்து இந்த வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒருத்தர் இவர் கொடுத்தது ஒரு விஷயத்துல நல்லது தான். பட் ஆனால் வந்து இதை நம்ம மக்கள் நிலைமையிலேருந்து பார்க்குறப்ப இது வந்து கொடுத்தது ஒரு அங்கீகாரம் பெற்றது வந்து என்னோட கருத்துல சரிதான் தோணுது. காவல்துறையினர் அந்த டைம்லேயே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டை இவங்க மறுப்பு தெரிவிச்சு ஏதாவது அறிக்கை கொடுத்தாங்களா? எதுவுமே கிடையாது. அவங்க அப்பவே சொன்னாங்க, நாங்கள் 50 மீட்டருக்கு முன்னாடியே நிற்க சொன்னோம், நிற்க மாட்டேன்னு அடம் பிடிச்சு எங்களுக்கு மைக்கு மற்ற விஷயங்கள்லாம் எங்களுக்கு எடுக்காது அப்படின்னு சொல்லி தான் போனாங்க. அப்போ மாற்று அறிக்கை கொடுத்துருக்கலாமே, அன்னைக்கே மாற்று அறிக்கை கொடுத்துருக்கலாமே. அவங்க காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய எந்த செயலுமே சரிப்பட்டு வராது. இது சொல்றது புறம் பொய்யே தான் சொல்றாங்க, உண்மையாடே இல்லை. அது நல்ல விஷயம் சார், பாராட்டலாம் சார். ஏன்னா அவங்களுக்கு உரியவங்க வந்து இழந்திருக்காங்க. அந்த குடும்பத்துல உரியவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க, தம்பியோ அண்ணனோ பாப்பாவோ அப்பாவோ அக்காவோ யாரோ ஒருத்தவங்க. அப்போ அவங்க குடும்பத்துல வந்து அந்த ஈடு வந்து யாராலையும் செய்ய முடியாது. இப்போ இவங்க கொடுத்துரு ஒரு வேலை வாய்ப்புனால அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு உறுதுணையா இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு நல்லது செய்யறப்ப ஒரு தலைவர்கள் ஏதாவது ஒரு குறை சொல்லியே தான் ஆகணும். அதுங்க நம்ம நாட்டோட சாபக்கேடு, அதை மாற்று கருத்தே கிடையாது. நல்லது செய்யறது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கெட்டது ஒருவம் ஓடிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு இவ்வளவு தூரம் விஜய் பெரிய ஆளா இருக்காங்கன்னா அவங்க ஆப்போசிட்ல உள்ளவங்க வளர்த்து விட்டது தான். அந்த சம்பவம் தான் இன்னைக்கு அவரோட சிஎம் உட்காந்துருக்குது. அதான் மாற்று கருத்து, வேற எதுவுமே இல்லை. இது வந்து இப்போ சாராயம் குடிச்சு இறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க. இவங்க ஏதோ அதை வந்து அது அமௌண்ட்டுங்கிறது அப்பயே போயிடும். இது தொழிலுங்கிறப்ப வருஷம் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கு, லைஃப் லாங் வந்துகிட்டே இருக்கும். தவறான முன் உதாரணமா போயிரும் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது அமௌண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு அது மக்கள் வந்து உழைச்சு மாசம் மாசம் சம்பளம் வாங்குறது அது மேல இல்லையா அவங்களுக்கு. அமௌண்ட்டுங்கிறத அந்த குறிப்பிட்ட நாளோட சரியா போயிடும். இது தான் உழைச்சு தான் சேலரி வாங்குறப்ப அது ஒரு தன்னம்பிக்கையா இருக்கும் மக்களுக்கு. இப்படி எல்லாம் கிடையாதுன்னு தவறானாலாம் கிடையாது. அவர் அந்த இழந்தவருக்கு அடுத்து அந்த குடும்பத்தை ரன் பண்றதுக்கு வேணும்ல, ஏதாவது ஒரு வேணும்ல, சோர்ஸ் வேணும்ல.
அவங்க வேலைக்கே போகல. இப்போ ஒரு 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 ஹஸ்பண்ட் இருக்காரு, இறந்துட்டாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுவாங்களா? அந்த வேலைன்றது அவங்களுக்கு பெருந்தான ஒரு ஒரு இது தானே, அன்றாட சாப்பாட்டுக்கு ஒரு வழி தானே அவங்களுக்கு. அது கொடுக்கறனால ஒன்று கவர்மெண்ட் ஒன்று தான் போல. அவர் நல்ல முறையில் பண்ணியிருக்காரு, அது யாரும் குறை சொல்றதுக்கு வேலை இல்லை. இப்ப கரூர்ல பேசும்போது திமுக மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள்லாம் விஜய் அவர்கள் வச்சாங்க. ஆமா சார். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவங்க செஞ்சது மொத்தம் ஊழல் தான் சார் செஞ்சிருக்காங்க. ஊழல் செஞ்சனால அவர் இப்ப கண்டுபிடிச்சு ஒண்ணுன்னா வெள்ளை அறிக்கை மூலம் வெளியே கொண்டு வர்றாரு. கொண்டு வர்றதுனால அவங்களுக்கு வந்து என்ன வருதுன்னா, நம்ம பண்ண தப்பெல்லாம் வெளியே வருது, அதை அவங்க சரி கட்டணும்ல. அதனால அவங்க வந்து என்ன செய்வாங்க? எதிர்ப்பு கொடுக்கத்தான் செய்வாங்க. இவ்வளவு நாள் வந்து சார் ஏடிஎம்கேவும் டிஎம்கே வந்து நின்றுருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, ஆட்சி ஆண்டிருக்காங்க. பட் என்னன்னா, அவங்க வந்து ஜெயிச்சது மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு விஜய் ஜெயிச்ச உடனே முதலமைச்சர் ஆனதுல எத்தனை தொகுதி இருக்கு, எத்தனை சட்டமன்றம் இருக்கு, ஆளுநர் யாரு, சட்டசபையில் என்ன பேசுறாங்கன்ற வரைக்கும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது வரைக்கும் எனக்கு கூட தெரியாது. ஆல்ரெடி நானே வந்து காங்கிரஸில் ஒரு பொறுப்பில் தான் இருக்கேன். ஆனால் எனக்கே தெரியாது. நான் இப்போ விஜயோட கட்சி தான். அவருக்கு தான் நாங்கள் ஃபேமிலியோட ஓட்டு போட்டோம். அவர் செய்கிற எல்லாமே நல்லதுக்கு தான் செய்கிறாரு, நல்லா தான் இருக்கும். ஆட்சி இனிமேல் நல்லா தான் வரும். அதெல்லாம் யாருமே நீங்கள் வந்து பெரம்பலூரில் இருக்க போகும்போது அவருக்கு வந்து போகக்கூடாது, இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க பெரம்பலூர்லேருந்து. அந்த இதே கரூர்லேயும் நீங்கள் இது பண்ணியிருக்கலாமே. போலீஸ்காரவங்க சொல்கிறது தானே, போலீஸ்காரவங்க சொன்னாங்கன்னா எது வேணாலும் செய்யலாம். யாருமே வந்து அதுக்கு கட்டுப்பட இதெல்லாம் கிடையவே கிடையாது. போலீஸ்காரவங்க அங்கனக்குள்ள டிஜிபி எதுவுமே கிடையாது, இங்கே யாருமே கிடையாது. நல்ல ஒழுக்கமான அரசியல் பண்ணுங்க, ஒழுக்கமான இதில் இருங்க, அவ்வளோதான். இதுதான் ஒரு அரசியல் நல்ல மாற்றத்துக்கு உண்டானது. இவர் வந்து நல்லது பண்ணுறாப்புல, அவ்வளோதான். அவர் சொல்றாரு, பெரம்பலூர் போகிறதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து காவல்துறை வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து அதை மீட்டிங் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நேற்று அவர் வந்து அதை ஒரு கிளியரான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இது வந்து சிபிஐ வந்து விசாரணையில் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு சிஎம்மாக இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்றப்ப அவரோட இன்வெஸ்டிகேஷன் சிபிஐல இந்த ரிப்போர்ட் தானே அவரும் கொடுத்துருப்பார், ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருப்பாரு கண்டிப்பான முறையில். ஆனால் வந்து காவல்துறை வந்து இது வந்து அவங்க ஒருநிலைத்தன்மையாக தனிச்சா செயல்பட்டு எங்களை உள்ள கொண்டு வந்து இந்த அசம்பவங்கள் நடத்துறதுக்கு அவங்களே முக்கிய காரணமாக அங்கம்மா ஆயிட்டாங்கன்ற கருத்தை வந்து ஒரு முன் வைக்கிறாரு. இவர் சிஎம் இப்போ சொல்றாரு. பட் இதில் வந்து அவர் சொல்றப்ப அதை நம்ம ஏற்றுக்கூட மனநிலைமையில தான் இருக்கு. அந்த நேரத்தில் தீவிரமான நடவடிக்கை எடுத்ததுனால தான் ஓரளவு உயிர்கள் காப்பாற்றப்பட்டது, அது உண்மைதான். ஆனால் அந்த இடத்துல ஸ்பாட்ல போய் யாருமே திமுக காரவங்க உள்ள போயில யாரும் காப்பாற்றலை. வந்த மக்கள், பாதிக்கப்பட்டு வந்த மக்களை காப்பாற்றினாங்க. அது விஷயத்துல அவங்கள பாராட்டணும். இல்லை, அவர் வந்து இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறப்ப ஒரு பூமி தோன்றும், ஒரு சிறு விபத்துகள் நடக்குது. இவர் சிஎம் ஆகிறதுக்கு இது ஒரு விபத்து. இது நடந்தால் சிஎம்மான ஒரு தலையில் எழுதியிருக்கு, அதனால ஆயிட்டாரு. இது மக்களோட தீர்ப்பு தான், வேற ஒரு மாற்று கருத்து கிடையாது. திமுக தரப்புலன்னு சொல்றாங்க, அன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து கரூர் நிகழ்வுக்கு முன்னாடி அவர் கிளம்பி போயிட்டாரு, ஏதாவது ஓடி போயிட்டாரு, நாங்க தான் பல்வேறு உயிர்கள் எல்லாம் காப்பாற்றணும், நாங்க தான் பாதுகாப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அன்னைக்கு வந்து விஜய் வந்து கரூர் விஷயத்துல அந்த ஃபேமிலி எல்லாம் இறந்ததுக்கு உயிர் சேதம் வந்து விஜய் காரணம்னா இன்னைக்கு அவர் சிஎம் ஆக முடியாது. எப்படி சார் சிஎம் ஆக முடியும்? அன்னைக்கு அவங்க எல்லாமே பார்த்துருப்பாங்கல்ல, சிஎம் அனுப்பாட்ட மாட்டாங்கல்ல. ஏன் அவர் சிஎம் ஆனாரு? மக்கள் ஏன் நல்ல ஒரு புது ஆட்சி வரட்டும், வந்தா நமக்கு ஒரு தீர்வு நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க வர்றாங்க. இந்த டைம்ல வந்து அவர் வந்து ஒரு அமைச்சராக இருந்தார், கரண்ட் அவர் ஒரு மினிஸ்டர் இருந்திருக்காரு. ஸோ அப்படின்றப்ப வந்து அவங்க வந்து தன்னுடைய தொகுதி மக்களோட சேஃப்டிக்கு வந்து அந்த டைம்ல அவங்க வந்து முறையான ஒரு சேஃப்டி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும். ஸோ அவங்க அந்த அசம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மினிஸ்டர்ஸாக வந்து வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அதை வந்து மக்கள் எல்லாருமே நேரலையாக பார்த்தாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தோற்றமா, ஒரு பிம்ப தோற்றமா கிரியேட் பண்ண மாதிரி தான் இருக்கு. அது எல்லாருமே மக்களுடைய கருத்து. ஏன்னா வந்து அவர் அன்பு மகேஷ்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக பேசினாரு. பட் அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் அது இல்லை. எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு பிம்பமாக தான் அது வந்து இருந்த மாதிரி தான். அந்த நீங்கள் தான் நேரலையில் எல்லாமே எடுத்து நீங்கள் தான் வெளியில் போட்டீங்க, அதுலேயே நாங்கள் பார்த்தப்போ அதுலேயே தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து மக்களுக்கு என்ன சொல்றது, ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு நாடகமாக அரங்கேற்றப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அவர் டிஎம் அவங்க கட்சிக்காரங்க வந்து அவங்க கட்சி அவங்கவுங்க வேலையை பார்க்கணும்ல, அவங்களுக்கு உண்டான அது ஒரு வேலை. ஏதாவது ஒரு ஆப்போசிட் பார்ட்டி ஏதாவது ஒன்று செஞ்சாதானே அது கட்சி ஓடிக்கிட்டே இருக்கும். மக்கள் மனசுல யாவும் இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இதுதான் உண்மை. அது வந்து அவர் மேல தப்பு இல்லை. காவல்துறை வந்து கரெக்டா பொசிஷனா அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கணும். அது வந்து அந்த ஆட்சியில வந்து அவங்களுக்கு கொடுக்கல, அதனால அவர் தப்பு நடந்திருக்கு. அது அவர் மேல தப்பு இல்லை, காவல்துறை அதிகாரி மேலதான் ப்ராப்பரா கொண்டு போயிருக்கணும்.
ஆனா எதிர்க்கட்சி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, விஜய் அவர்கள் லேட்டா வந்ததுதான் காரணம். இல்ல அப்படி இல்ல, அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ப்ராசஸ் அந்த கிளியரா சிக்னல் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க வந்திருப்பாருல்ல. அவங்க கொடுத்த லேட்டு, அவங்க சுத்தி என்னமோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அவர் மேல எந்த தப்பும் இல்லை. ஆனா இது வந்து எப்படின்னா, அவர் வர வேண்டிய டைம் அந்த டைம் 7 மணி தான். அந்த 5 to 7 சொன்னாங்க. வந்துட்டாரு. வந்து போலீஸ் பாதுகாப்பு கொஞ்சம் கொடுத்துருக்கணும். கொடுக்காத கொஞ்சம் இது. ரெண்டாவது இது வந்து அவங்க மேலேயும் தப்பு இல்லை, இவர் மேலேயும் தப்பு இல்லை. இது வந்து பொதுவானது. மக்கள் கூட்டம் வந்து அவர் எதிர்பார்க்காதல வந்துட்டாங்க. அதுக்கு அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆள் அந்த நேரத்தில் கட்சியிலேருந்து டிஎம்கே அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களால உடசம் கொடுத்து செஞ்சிருக்காங்க. கொடுத்து கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. கூட்ட நெரிசல் யாரும் இது வந்துட்டாங்க. சின்ன பிள்ளைய பச்சை பிள்ளைய குத்திட்டு கூடன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இப்ப விஜய் அவர்கள் வந்து மேடையில பேசும்போது ஒரு நக்கல் நையாண்டியோட அந்த சினிமா பட வசனம் போல அந்த மாதிரி ஒரு பேசுறாங்க அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. ஒரு சிஎம் அவர்கள் அந்த மாதிரி பேசலாமா? அவர் வந்து படத்துல நடிச்சிருக்காரு. நடிப்பு திறமை, அவரோட நடிப்பு திறமை எல்லாமே அவர் ரத்தத்துல ஊர்னது. அந்த ஆக்ஷன்ல இருந்து எல்லாமே அவரோட ஆக்ஷன்ல இருந்து ஊர்னதுனால அவரோட டைலாகையோ அவரோட பேச்சு திறமையோ மாற்ற முடியாது. ஒரு 5 வயசு குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லி தரோமோ அதுதான் 60 வயசு 100 வயசு வரைக்கும் வரும் இல்லையா சார்? அப்போ அவரோட ஆக்ஷன் வந்து இத்தனை வருஷமா படம் நடிச்சிருக்காருல்ல, அவரோட பேச்சு திறமை ஆக்ஷன் எல்லாமே அப்படிதான் வரும். அதை வந்து நம்ம தப்பா வந்து கருத்து கணிப்பு கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்டேஜில் பேசுறதுக்கு வந்து சில விதிமுறைகள் இருக்கு. மேடை பேச்சுக்கிட்டு ஒரு அழகு இருக்கு. ஸோ அப்படின்றப்ப வந்து இன்னும் அவர் விஜய் வந்து ஒரு சிஎம் ஆயிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து என்னுடைய கருத்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் வந்து அந்த என்ன சொல்றது புரோட்டோகால் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கு. அதை வந்து ஒரு சிஎம்க்கு உண்டான கேட்ட கேரக்டர்ல அவர் வந்து இன்னும் பேசல. ஆக்சுவலாக வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள் இன்னும் பேசல. இன்னும் வந்து அந்த சினிமா தொடர்தான் அவர் பேசிட்டு இருக்காரு. பஞ்ச் டைலாக் பேசுறது பேசுறாரு. அவருக்கான அதிகாரத்துக்கான ஆளுமைக்கான என்ன பேசணும் அப்படின்ற விஷயங்களை வந்து இன்னும் அவர் தெளிவாக பேசல. இன்னும் வந்து ப்ரெஸ் மீட்மே கொடுக்கல. ஸோ அதுக்குமே நேற்று ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேங்க அப்படின்றதுக்கு வந்து நாங்கள் சட்டமன்றத்தில் பேசினாலே அவங்க எல்லாம் எந்திரிச்சு ஓடிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. இனிமேல் லாக் பண்ணிட்டு தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு மக்களுக்கு என்ன தேவை, மக்களுடைய சுதந்திரத்துக்கு என்ன தேவை, அவங்களுடைய வேலைவாய்ப்பு என்ன, அதை வந்து அவங்க அரசியலா படுத்தாம இது வந்து இளைஞருடைய கருத்தாவும் பொதுமக்களுக்கு என்ன நலன் செய்யறது. ஏன்னா சர்வீஸ் பண்றது தான் வந்து பாலிடிக்ஸ். ஸோ அதை வந்து அவங்க கருத்துல கொண்டு செயல்பட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். அது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆக்டிவேஷனாக இருக்கலாம். ஆனால் இது பொது மேடையில் பேசக்கூடிய அளவுக்கான அது பேச்சு கிடையாது. ஒரு அதிகார பலத்தில் மேலே உட்காந்துட்டோம் முதலமைச்சர்ன்ற ஒரு அந்தஸ்துக்கு அவர் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஒரு சினிமா பட பாணியிலே பேசுறது நல்லா தெரியுது. டயலாக் மாதிரி தான் தெரியுது. டோட்டலாகவே டயலாக் தான் பேசுறது. அதாவது ஒரு தனிப்பட்ட மனுஷனை யாருக்கும் கோசக்கூடாது. அதிகார பலத்தில் இருந்தால் தவறு செஞ்சிருந்தா தூக்கு, யாரை வேணாலும் தூக்கி யாருக்கு வேணாலும் தண்டனை கொடுக்கலாம். அதுக்குண்டான குற்றச்சாட்டுகளுக்கு நிரூபிக்க முடியாது. அதாவது குற்றம் சாட்டுபவரை விட குற்றம் சாட்டு நிரூபிக்க தவறு தான் முதல் குற்றவாளி சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு 2Gன்னு ஒரு வழக்கு போட்டாங்கல்ல, அந்த வழக்கில் யார் குற்றவாளின்னு கேட்டால் அரசாங்கம் தான் குற்றவாளி. ஏன்னா குற்றம் சாட்டப்பட்ட மனிதனுக்கு குற்றத்தை யார் மேலே சாட்டுறோமோ ஆதாரம் இல்லாமல் அவனை போய் குற்றவாளி ஆகுறது. அந்த ஆதாரமெல்லாம் குற்றவாளி ஆக்கி கடைசியில் அவன் குற்றவாளி கூட்டில் நின்று அவன் கடைசியில் வெளியில் வந்து விடுதலை ஆனதுக்கப்புறமா அப்போ அதனுடைய பலன் என்ன இருக்கு? அந்த கோடி எத்தனை கோடி 1,76,000 கோடி கைப்பற்றுறாங்க சொன்னாங்கல்ல. அப்போ கைப்பற்றலைன்னா அப்போ படம் எங்கே இருந்துச்சு, எங்கே போச்சு? இந்த மாதிரி கேள்வி குற்றச்சாட்டுகள் கேள்விகள் நிறைய வரும் நமக்கு. அப்படின்னு சொல்றாங்க. பேசல அவரு உதயநிதியும் பேசத்தான் செய்யறாரு, இவரும் பேசத்தான் செய்யறாங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் பேசுறதா இவங்க சொல்லி காமிக்கிறாங்க. ஆனா எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி பேச அது ஆளுங்கட்சி பேச செஞ்சுறாங்க. சட்டசபா ஒரு இதனால எல்லாம் பேசினாதே அது அரசியலே இல்லை. அதுக்கெல்லாம் அது அரசியலே கிடையாது. அது இவங்களும் பேசுவோம் அவங்களும் பேசுவாங்க. இது வந்து முன்மொழியாக பண்ண முடியாது. இது யார் வேணா பேசலாம். இது ஏன்னா அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. நாளைக்கு அவங்களுக்குள்ள என்னென்ன பண்ணிட்டு போய்க்கலாம். ஏன்னா அவங்க எதிர்கட்சி இவங்க ஆளுங்கட்சி மெயின் அதான். இப்போ நானும் நீங்களே பேச முடியாது. அவங்க அரசியல் ரீதியாக பேசிக்கிறாங்க. அவங்கள கிண்டல் கேலி பண்றாங்க, இவங்களும் கிண்டல் கேலி பண்றாங்க. அது அரசியல் ரீதியாக வரத்தான் செய்யுது. அது வந்து இதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிற தேவையில்ல. இப்ப முதல்வர் அவர்கள் பேசும்போது அரசு அலுவலகங்கள்லாம் வந்து லஞ்சம்லாம் கிடையாது, இப்ப எல்லாம் சரியா நடக்குன்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைச்சாரு. உண்மையிலேயே அப்படி நடக்குதுங்களா? உண்மையிலே நடக்குது சார். மதுரையிலே நடக்குது. பெரியவங்க நாங்களே போயிருக்கோம். எல்லா விஷயமுமே இப்போ எப்பயுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அங்க போய் இங்க போன்னு சொல்லி நம்மளை அலக்களிப்பாங்க, காசு கேட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. பட் இப்போ என்னன்னா கூப்பிட்டு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஏன்னா செய்யற தொழில வந்து கரெக்டா பயபக்தியா செய்யறாங்க. லஞ்சம் வாங்கல. லஞ்ச ஒழிப்பு அவர் பண்ணினது ரொம்ப தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய சந்தோஷம் தான் சார் எங்களுக்கு. ஆக்சுவலாக எனக்கே ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜஸ்ட் ஒரு பத்திரப்பதிவுக்கு வீட்டுக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து பண்ண போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 1 or 2 days வந்து டிலே ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஒரே நாளில் முடிஞ்சிருது. ஸோ நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் லீவ் போடணும்னா வந்து அஃபிஷியலாக மெயில் போடணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் லீவ் போட்டாலுமே அது வந்து அந்த ஒரு நாளில் எனக்கு அந்த விஷயம் வந்து சாத்தியமாச்சு. ஸோ இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தான். லஞ்ச ஒழிப்புன்றது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 70 to 80% குறைஞ்சிருக்கு சார்.
எனக்கு தெரிஞ்ச சில நபர்கள் வந்து அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் போயிட்டு ஒரு டாக்குமெண்ட் எதுவும் வாங்கணும் 2 நாள் 3 நாள் இல்லை 6 மந்த் கூட டிலே இருக்கு. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காகவே எல்லாம் முடிச்சிருது. ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோட இப்போ இருக்கக்கூடிய ரியாலிட்டி வந்து மிக சிறப்பாக இருக்கு உண்மையில. கண்டிப்பான முறையில் நல்லா போய்க்கிருக்கு. இவர் சாட்டை சங்கர் அவரே சொல்கிறாப்புல, நான் ஒரு ப்ராப்பர்ட்டி முடிக்க போனேன், அவனுக்குள்ள எந்த ஒரு லஞ்சமும் வாங்கலை சார், இதை மட்டும் இது பண்ணுங்கன்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காப்புல. எல்லாருமே இதே மாதிரி தான். எல்லாருமே இந்த இதில் மகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே இந்த வேலைக்கு உண்டானது எல்லாமே எதுவுமே காசும் கிடையாது. அதே மாதிரி இந்த 15,000 ஸ்கூல் கவர்மெண்ட் இது தனியார் ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் இவ்வளவு பணம் இவ்வளவு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 30 லட்சம் 50 லட்சம்ட்டு. அதெல்லாம் எல்லாத்தையுமே தவிர்த்துருக்காங்க. ராஜமோகன் அமைச்சர் அவர் ப்ராப்பர்ட்டாக எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காப்புல. இதை விட ஒரு மாற்றம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பொதுவாக நீங்களே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த பேப்பர் நகரம்னாலும் காசு இல்லாமல் யாரும் நடக்கட்ட மாட்டாங்க. அங்கங்கே ஒவ்வொரு சில இடத்துல வருஷத்துக்கு பூரா பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இது நடக்காமலாம் இல்லை. சும்மா துறை ரீதியாக மேடை பேச்சுல என்ன வேணாலும் பேசிடலாம். தேனது திறவியமாக்கி தந்துருவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கு. ஆனால் கிடையாது, அது வாய்ப்பு இல்லை. இனிமே வந்தா பார்ப்போம். போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதக்கு இப்ப எவ்வளவோ 40% எல்லாமே கம்மியாயிடுச்சு. அப்படிங்களா? எவ்வளவோ மாறி இருக்கு. நானுமே பார்த்திருக்கேன். நானும் சில பிரச்சனைக்காக போயிருக்கிறேன். அந்த ஒரு எதுவுமே இல்லை. இப்ப எல்லாமே கம்மியா இருக்கு. இனிமேல் போக போதானே தெரியும். உடனே தெரியாதுல. இப்போ 50 நாள் தானே ஆயிருக்கு. இனிமேல் தானே தெரியும். ஆனா ஓரளவு கரெக்ஷன் ஆயிடுன்னு சொல்றாங்க, மக்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்டா எதனால என்ஓசி எல்லாம் கிடைக்குன்னு சொல்றாங்க. ஸ்கூலுக்கு என்ஓசி ஒரு சர்டிஃபிகேட் வாங்க எதுனாலும் காசு கொடுக்காம தான் வாங்குறாங்க. கோயில் அறங்காவலத்துறை பொறுத்தவரை ரமேஷ் நல்லா சிறப்பாக பண்றாரு. எல்லா கோயிலும் சிறப்பாக பண்ணி அவருக்கான முயற்சி கரெக்டாக பண்றாரு. கோயிலுன்ற பொதுவான அவர்கிட்ட மன நிம்மதியும் கோயிலுக்கு போறான். அங்கே போய் மன நிம்மதி இல்லாமல் ஆக்குறாங்க திருச்செந்தூர் கோயிலில். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 6 மாதம் போட்டுமே, அவங்க டைம் கொடுப்போமே. உடனே எல்லாம் பண்ணிட்டு 50 நாள் பண்ண முடியாது யாருமே. 5 வருஷம் இருக்குல்ல என்ன. அதனால இன்னும் ஒரு 6 மாதம் டைம் கொடுப்பான். எந்த பிரச்சனையும் ஆகாது. முடியும் கரெக்டாக எல்லாமே. மக்கள் குறுக்கோலியில போகாம இருக்கிறத மக்கள் தான் அந்த லஞ்சத்தை கொடுக்கறது திணிக்கிறத பார்ப்பாங்க. ஒரு வேலை நடக்கணும், நமக்கு வேகமா முடியணும் அப்படின்னா கவர்மெண்ட் அதிகாரிகிட்ட நம்ம லஞ்சம் கொடுக்காம இருந்து அந்த வேலையை செயல்படுத்தணும்னா மக்கள் கரெக்டா இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் வேலையை கரெக்டா பார்த்துக்கிட்டே இருக்கும். இல்ல ஆக்சுவலா அவங்க சொல்ற நிலைப்பாடுன்னு பாத்தீங்கன்னா குதிரை பேரம் அப்படி சொல்றாங்க. ஒரு இப்போ அவரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய ஆளுமை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஆள். அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆஃபீஸில் கூட சோஃபான்றது ரொம்ப ரேர். ஸோ அவர் கருத்து முன் வைக்கிறாருன்னா, சிஎம் வராங்க, ஸோ நாங்கள் ஒரு புது சோஃபா ரெடி பண்ணி நாங்கள் அந்த இடத்துல போட்டோம். ஸோ அவர் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 கட்சியினுடைய இதில் கூட அவர் வர்றதுக்கான ஏற்பாடுகளை தடபுடலாம் பண்ணாங்க. இப்போ ஒரு அதிகாரி வராங்கன்னா நம்ம ஒரு ரெட் கார்பெட் விரிச்சு அவரை சிறந்த முறையில் வரவேற்கிறது இல்லையா? அது மாதிரி தான் அவங்க ஒரு பழைய சோஃபாவாக இருக்கலாம், பழைய இதாக இருக்கலாம், பொருள் நம்ம இதில் டேமேஜஸாக இருக்கலாம். ஸோ அதனால ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிஎம் ஆகிட்டு நம்ம பர்சனலாக ஒரு கட்சி அலுவலகத்துக்கு வராருன்னு சொல்லிட்டு அவங்க பர்சனலாக கொண்டு வச்சது. ஸோ அதை நம்ம குதிரை பேரும் அப்படின்றது ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாத ஒரு பேச்சு. ஏன்னா எவ்வளோ ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. அதில் சோபா ஊழல் அப்படின்றது ஒரு தவறான பிம்பமாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக குதிரை பேர் நடந்திருக்கு. யாரும் இப்போ போனவங்க பூரா புதுசாக எம்எல்ஏக்கு நின்று ஜெயிச்சு யாரும் போகல. மக்களுக்கு சேவை செய்ய முடியாது அப்படின்ட்டு ஒரு எதிர்கட்சியில இருந்தோ ஒரு மற்ற கட்சிகள் இருந்தோ யாருமே டிவிக்கு ஆதரவு தரல. எல்லா பேருமே அதிகார பலத்திலையும் தொழில்துறையிலையும் மீறின ஆளுக, மிஞ்சிய ஆளுக. அவங்க இந்த விஷயத்துல தன்னுக்கு சாதகமாக படுத்திக்கிறணும் அப்படின்றக்காண்டி தான் இங்கிருந்து அங்கே போறாங்க. விஜயாவுடைய ஆட்சி அமைஞ்சு 50 நாள் கடந்திருக்கு. எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு சார். அவரே சிஎம் வாயை திறக்கலாங்கிறாங்க. அவர் வாயை திறக்க மாட்டாரு. அவர் அப்ப இருந்தே அப்படிதான் இருக்காரு. ஆனா அவர் செய்யற ஒவ்வொரு நல்ல விஷயம் இன்னும் வெளியே வரல, செஞ்சுக்கிட்டே இருக்காரு. பட் 6 மாசம் அவகாசம் கேட்டிருக்காருல்ல, அதான் சிஎம். ஆனா ஒரு மனுஷன் 55 நாள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் அவர் ஒன்னொன்னா 1 by 1 எல்லாத்தையும் விளக்கம் பார்த்து தானே சார் செய்ய முடியும். எல்லாம் பார்க்காம அவராலே பண்ண முடியாது. அவர் ஏற்கனவே 6 மாசம் டைம் கேட்டிருக்காரு. அப்ப அந்த 6 மாசம் டயத்துக்குள்ள அவர் எல்லாமே முடிப்பாரு, நல்லபடியா செய்வாரு. நம்ம தமிழ்நாடோட ஆட்சி நல்லா நடக்கும் சார். கரூர்ன்றது ஒரு மாவட்டம். ஸோ அந்த ஒரு மாவட்டத்தை வச்சு அரசியல் கிடையாது. ஸோ அப்படின்றப்ப எல்லா மாவட்டங்களும் இடைத்தேர்தல் நடக்க தான் அந்த 6 மாவட்டங்களில் இடைத்தேர்தல் நடக்க தான் போகுது. அப்போ அந்த 6 மாவட்டங்கள் இடைத்தேர்தல் நடக்குதுன்னா அதுக்கு இந்த ஒரு மாவட்டத்தை வச்சு நம்ம கடைசி கருப்பு போட முடியாது. அப்படின்றப்ப எல்லா இடத்துலையுமே மக்கள் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமான ஒரு தலைவராக தான் விஜய் அங்கீகரிச்சு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் சில பேர் எங்கள் வீட்டு குழந்தைகள் சொல்லி எங்களை டைவர்ட் பண்ணி போட வச்சுட்டாங்க, பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் என்ன பொறுத்தவரைக்கும் 90% மக்கள் நினைச்சது ஒரு மாற்றம். அந்த மாற்றம் தான் இப்போ நிகழ்ந்துருக்கு.
பார்ப்போம்னு ஒரு 10 மாதம் பார்ப்போமே, ஒரு வருஷமாக பார்ப்போம். செயல்பாடு எப்போ இருக்குன்னு பார்த்தா தெரியும். எப்பயும் போல தான் இருக்கு. இன்னும் ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் என்ன முடிவுன்னு தெரியும். ஆனால் முதல்ல இந்த மதுபானத்தை ஒழிச்சது நிறைய பேர் குடும்பம் நல்லா சிறப்பாக இருக்கு.